இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மற்றும் ஒரு ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளும் ஒரு நல்ல நாள். நான் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை நோக்கி பார்க்க. ஆமென். இந்த மாசத்திலே நாங்கள் இந்த கிழமையில் கூடி எங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கத்தக்கதா எமது நாட்டின் சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவை இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் கர்த்தரை வார்த்தைகளை கேட்க நம்மளை ஆண்டவர் கூட்டி வந்திருக்கிறார். இதை என்னோடு கூட பார்க்கிறவர்கள், அதோடு கூட பிறகு பார்க்கிறவர்கள் தொடர்ந்து கொஞ்ச நேரம் இதை கவனியுங்கள், கேளுங்கள். கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு பேசுவார். ஆமென். இந்த பயங்கரமான காலத்திலும் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள், அவரை விசுவாசிக்கிற நாங்கள் கர்த்தரோடு சேர்ந்திருக்கவும், அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழவும், வார்த்தையின்படி ஜீவிக்கவும் கர்த்தர் நம்மளை இந்த நாட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த முகநூல் வழியாக ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அவை இந்த காலையிலே நாங்கள் கர்த்தர் வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். நான் உங்களோட இந்த சில நிமிடங்கள் ஒரு சிறு தலைப்புகளை நான் பேசலாம் நான் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை விசுவாசிப்போம். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை விசுவாசிப்போம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாராக இருந்தாலும், நீங்கள் இயேசு விசுவாசித்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஊழியக்காரர்களாக இருந்தால், தேவ ஜனங்களாக இருந்தால், இந்த காலையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்தும்படி நம்மளை அழைக்கிறார். என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் உயிரோடு கூட வாழுகிற இந்த நாட்களில், அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மரணம் வருமானால், இல்லாட்டி ஆண்டவர் வருகை பரியந்த நம் உயிரோடு கூட இருப்போமானால், வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தரை நாம் விசுவாசிக்க கடமைப்பட்டுள்ளோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்றையும் அவருடைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவரை விசுவாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த காரியம் வந்தாலும் அவைகள் நன்மைக்கே நடக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக மக்கள், தேவ ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். நன்மைகள் நடக்கிற போது, நன்றாய் இருக்கிற போது அவர்கள் தேவனை தேடுகிறார்கள், கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக தீமைகள், துன்பங்கள், இழப்புகள், பாடுகள், குறைவுகள், அவமானங்கள், சிலவள அவங்க நினைத்தது நடக்காம போற போது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசுவாசிப்பதை குறைந்து போவதை பார்க்கிறோம். அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறது பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, கஷ்டத்தோடு கூட இந்த சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் கர்த்தர் மேல் இல்லாதபடி இந்த உலகத்தின் மேலே, மாம்சத்தின் மேலே இன்றைக்கு போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறது பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நம்மளை அழைத்த ஆண்டவர், நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அதனால உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்குத்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும், அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியாது. எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியும்? எப்படி நாம் அவரை விசுவாசிக்க முடியும் என்றால், அவரிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்று முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன் நீங்கள் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? உங்கள் அண்ணன் சேர்ச்சிக்கு போனார், இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பா சேர்ச்சிக்கு போனாங்க, இல்லாட்டி எல்லா மதத்தை பார்க்கல கிறிஸ்தவ மதம் கொஞ்சம் பரவாயில்லை, அன்புள்ள மதம் என்று சில வேளை நம்ம யாரும் நமக்கு சொன்னாங்க, இல்லாட்டி என் வியாதி குணமானது, இல்லாட்டி என் பேய், என்னுடைய பிரச்சனை நீங்கினது என்பதற்காக நீங்கள் நானும் இயேசு விசுவாசிப்பதில்லை. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் நானும் அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். 3,33,000 தேவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்று சொல்லுகிறார்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, யோவான் 14:6 சொல்லுகிறது: நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆகவே இந்த பூமியில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், உயர்வா இருந்தாலும், தாழ்மையா இருந்தாலும், சிலவள உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், பிரியமானவர்களே,
இந்த கால ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, அறிந்திராத ஒருவர் இருந்தாலும் பரவாயில்லை. நான் உங்களுக்கு சொல்ல, இந்த பூமியிலிருந்து சொர்க்கலோகத்துக்கு பரலோகத்துக்கு நாம் போக வேண்டுமானால் அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். ஆகவே நீங்கள் இயேசு விசுவாசிக்கணும் என்பதா? ஏன் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்படி, அப்படி அல்ல. அவர்தான் ஒரே வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இந்த பூமியில அவர் இல்லாமல் யாரும் இல்லை. அவை நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகலாம். உங்களுடைய எண்ணங்கள்ல முதலாவது இயேசு விசுவாசிப்பது ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். ஆமென். இன்னொரு வசனத்தை பார்த்தால் யோவான் 3:16 பார்த்தால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவர் குமாரனை கொடுத்தாராம். பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, அப்ப இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். அப்ப இந்த எண்ணத்தோட நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த நம்பிக்கை, இந்த எண்ணம் இது மாறாத ஒரு பிரமாணம். அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம், அவர்தான் வழி. ஆகவே அவர்தான் என்னுடைய பூமியில வாழ்ற வாழ்க்கைக்கு முடிவு. அதை விசுவாசி. இரண்டாவது என்ன சொல்றாங்க? எபிரேயர் 11:6 அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் நாம் கர்த்தருடைய ஊழியங்களை செய்தாலும், என்னதான் பெரியவர்களா இருந்தாலும், ஆண்டவரை தேடுகிற எனக்கு, நான் கூப்பிடுகிற போது, நான் அவரை நம்புகிற போது, எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சொல்லுகிற போது அவர் எனக்கு பலன் அளிக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், தேசம், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் என்று இரண்டாவது நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். யாரோ சொல்லிட்டாங்க, போய் ஜெபம் பண்ணி பாருங்க, நீ உபவாசம் பண்ணி பாருங்க, 30 நாள் உபவாசம் வரீங்க, ஒரு கிழமை உபவாசம் வரீங்க, பரிந்து மன்றால் ஜெபங்களை போடுங்க, இரவு ஜெபங்களை போடுங்க, கால ஜெபங்களை போடுங்க, நீங்கள் நேரம் எடுத்து ஜெபியுங்கள், 8 மணித்தியாலும் ஜெபியுங்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஜெபிப்பது நல்லதான். ஆனால் நீங்கள் ஜெபிப்பது அவர் விசுவாசித்து அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசியாமல் நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க போறதே இல்லை. ஆமென். இன்றைக்கு தேசத்துக்காக இந்த கொரோனா சிச்சுவேஷன் நிமித்தம் எல்லா நாடுகளும், எல்லா சபைகள், எல்லா ஊழியக்காரர்களும் ஜெபிக்கிறார். நல்ல விஷயம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். எப்படி இயேசு விசுவாசிக்கணும்? முதலாவது அவர் உண்டென்று நம்ம விசுவாசிக்கணும். அவர் தான் எல்லா கடவுள்கள், எல்லா தேவர்கள், எல்லா மனிதர்களின் பாக்கிலும் பெரியவர். அவர் தான் ஜீவிக்கிறவர், அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர் என்று விசுவாசம். இரண்டாவது, அவரை நம்புகிறவர்கள் யாரா இருந்தாலும், அவரை தேடுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த அடிப்படை சத்தியத்தை தேவ பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிப்போம். ஆமென். இல்லாவிட்டால் நன்மை நடக்கக்குள்ள மட்டும், வியாதி குணமாகக்குள்ள மட்டும், ஜெபத்துக்கு பதில் வந்த மட்டும் சிலவரை நாம் அவரை விசுவாசிப்போம். சிலவரை நம்மளோட வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் கூட இருக்கலாம். சிலவரை அதிக நாட்களாக நீ போராடி கொண்டிருக்கலாம். சிலவரை உனக்குள்ளே ஒரு வெறுப்பு, ஆண்டவரை ஏன் எனக்கு இப்படி, பல கேள்விகள் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த காலில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு நன்மைக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற என்பதிலே முதலாவது அவர் உண்டென்று நீங்க நம்பணும். அவர் எங்கேயும் இருக்கிறார், அவர் தான் வழி. இரண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் நம்பணும். ஆமென். எல்லாரும் போறாங்கன்றதுக்கு நாம் வரல ஆண்டவர். ஆமென். எல்லாரும் கர்த்தரை தேடுறாங்க, நம்ம ஊழியத்துக்கு வரல. எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்காங்கன்னு நாம் ஜெபம் பண்ணல. அவர் எனக்கு பலன் அளிக்கிறார், அதனால் நான் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆமென். துக்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரங்களில் கர்த்தரோடு நாம் இருக்கிற போது தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், ஆபிரகாமை பற்றி சில காரியங்களை சொல்லலாம். பிரியமானவர்களே, 3 சம்பவங்களை நான் சொல்லலாம். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4, 5 வசனங்களை பார்க்கிற போது, அவன் யாரென்று அவனுக்கு தெரியாது, யெகோவா தேவன் யாரென்று தெரியாது. ஆனால் அவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ நான் சொல்லுகிற தேசத்துக்கு, உன் தகப்பன் வீட்டை, உன் நினைத்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிற போது அவனுக்கு அது நன்மையான காரியம் அல்ல. அவன் வேறு சொல்லுது, எபிரேயர்ல அவன் தான் போற இடம் எங்கென்று தெரியாமல் போனான். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட நேரத்திலே தனக்கு எது, எங்க, என்ன, எப்படி, எது, இது எப்படி ஆகும் தெரியாமல் கூட
அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதுதான் எந்த சூழ்நிலும் கர்த்தரை விசுவாசிப்பது. ஆமென். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 வயதிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு மகனை தருவேன், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல இருக்கும் என்று சொன்னார். ஆனா 75 80 வயதுல பார்க்கிறான், இல்லை 85 வயதுல பார்க்கிறான், 90 வயதுல பார்க்கிறான், 95 வயதுல பார்க்கிறான், 98 வயதுல பார்க்கிறான், இல்லை. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கழிக்கிறது கர்த்தர் சொன்னது அவனுடைய வாழ்க்கை நடைபெறுவது. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு பாதகமாத்தான் இருந்தது. பல சந்தர்ப்பம் இருந்தது. மனைவியின் சொல்லை கேட்டு அவன் தவறு செய்ய யோசிக்கிறான், தவறு செய்கிறான், பல பிரச்சனைகள், பல காரியங்கள், பல அவமானங்கள். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, அவன் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்யறான்? தொடர்ந்தச்சியாய் கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஆமென். சில வேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்வது நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் இன்றைக்கு செய்யணும், உடனே செய்யணும், இப்ப செய்யணும், எனக்கு வேணும் என்று நம்ம கேட்கலாம், ஜெபிக்கலாம். இல்லை, இன்றைக்கு இந்த உலகம் அவசர உலகம்தான். ஆனால் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒன்றை தாமதிக்கிறாரா, இல்லாவிட்டால் ஒன்று நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுதா, நீ கவலைப்படாத, அதை நன்மைக்கே ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்கள். அழகான 25 வருடங்களுக்கு பிறகு 100 வயதிலே கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கு வாலிப பிள்ளையா இருக்கிற போது கர்த்தர் சொல்லுகிறார், அவனை கொண்டு பலியிடு. பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. இது அவன் நினைக்கிறதுக்கு மாறான சூழ்நிலை. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை. ஆண்டவர் தான் சொன்னார், கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும். இவன நிமித்தம் தான் நடக்கும். ஆனால் அவனே ஆண்டவர் கொண்டு பலியிட சொல்லுகிறாரே என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை, ஒரு பாதகமான, ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனாலும் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் பலிக்குரிய ஆட்டுக்கடாவை பார்த்து கொள்வார், அவரால் முடியும் என்று அவன் யெகோவா ஈரா என்று கர்த்தரை நம்பி அவருக்கு ஒரு பேர் வைத்து ஆரம்பித்தான். ஆமென். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறதை அழைக்கிற ஆண்டவர். ஆமென். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவன் விசுவாசித்தான். அவர் கல்லுகளாலே எனக்கு பிள்ளைகளை உண்டாக்கி தர முடியும், அவன் நம்பினான். பிரியமானவருடைய பிள்ளைகளே, சில வேளை நமக்கு நடந்தாலும் நடக்காட்டியும், ஜெபம் கேட்டாலும் கேட்காட்டியும், பதில் வந்தாலும் பதில் வராட்டியும், இந்த சுனாமியா கொரோனாவா இல்லாவிட்டால் என்ன தீமைகள் கொல்லணும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், சில இழப்புகள் வந்தாலும், மரணங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாயா? நீ அவர் உண்டன்னு நம்புறாயா? அவர் ஜீவிக்கிறார், பரமளிக்க விசுவாசித்தார், நீ கவலைப்படாத, அவர் உன்னை வெட்கப்படுத்துவதே இல்லை. ஆமென். யோவுடைய நண்பர்கள், யோவுடைய மனைவி, யோவுடைய அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாருமே யோவை பற்றி அதை இதை கதைக்கிற நேரமெல்லாம் யோவு சொல்லிக் கொண்டிருந்தான், ஒரு நாள் கர்த்தரை நான் பார்ப்பேன், ஒரு நாள் அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் இந்த பூமியின் கடையாது வந்து நிற்பார், அப்பொழுது என் கண்கள் அவரை பார்க்கும் என்று அவன் கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டிருந்தான். இவ்வளவு நன்மையை பெற்ற நாம் ஒரு தீமையை பெற முடியாது என்று அவன் வாயால் பாவம் செய்யவில்லை, கர்த்தரை விசுவாசித்தான். அந்த சொல்லும் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் முன்னிலையும் பாக்கிலும் பின்னிலுமே இரட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்களை அந்த ராஜா கொல்ல போகிறான், நெருப்பிலை போட போகிறான். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ராஜாவே நீ நெருப்புல போட்டாலும் பரவாயில்ல, போடாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் அவரை விட்டு அவரை நாங்கள் தூசிக்க மாட்டோம், அவருக்கு விரோதமாய் நாங்கள் கிரியை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். பிரியமான, இந்த விசுவாசம் நமக்கு வேணும். சில வேளை கர்த்தர் நம்மளை சொன்னாலும், கர்த்தர் காப்பாற்றினாலும், பதில் பராட்டியும், நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, அக்கினி ஜுவாலையிலே 4வது ஒரு நபர் இறங்கி உலாவுறதை அந்த ராஜா ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இறங்கினார். அல்லேலூயா. ஒரு நாளுமே ஆண்டவர் கடன்காரர் அல்ல. ஒரு நாளுமே நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் கட்ட கஷ்டங்கள் அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. நீ அவரை உண்மையா விசுவாசிப்பாயனால் ஆண்டவர் கணக்கு பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பிரியமான ஆண்டோட பிள்ளை, நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த காலை தியானத்துல கொஞ்ச நேரமா இருந்தாலும், வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விசுவாசிங்க. இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, மரணம் வந்தாலும் பரவாயில்ல, பாடுகள், உபத்திரவங்கள், கைவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாரும் உன்னை தள்ளி வைக்கலாம், எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தரை நம்பு. உன்னோட வாழ்க்கை நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு மந்திரி மீந்தார்களாம். அப்பொழுது அந்த மந்திரி என்ன எதை எடுத்தாலும் அவர் சொல்லுவார், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுவார். அப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் ராஜா அவருடைய வீட்டில் இருக்கிற போது அவருடைய பெருவிரல் வெட்டப்பட்டு விட்டது. விரல் வெட்டப்பட்டு காயம் வந்தது. அதனால அது வெட்டப்பட்டு விட்டது. அப்பொழுது ராஜா துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற நேரம் இந்த மந்திரி போய் சொல்லுகிறார், எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. கை வெட்டப்பட்டு ரத்தம் ஒழுகுது. இனி இந்த விரலால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதன்னு அவன் கண்ணீரோடு அவன் கோபத்தோடு இருந்து ஒரு கோபம் வந்து ஒன்று செய்கிறான், இந்த மந்திரியை சிறையிலே போடுகிறான். அப்பொழுது அந்த மந்திரி சொல்லுகிறார், நான் சிறைக்கு போவதும் நன்மைக்கு என்று சொல்லுகிறார். ஆமே. இந்த நாட்கள் முடிந்த போது ராஜா காட்டிலே வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போற நேரம் அங்கே காட்டுவாசிகள் பலியிடுவதற்கு வேட்டைக்கு போனவர்களை குடிக்கின்றார்கள். அப்பொழுது ராஜாவை பலியிடுவதற்கு அந்த காட்டுவாசிகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்போ எல்லாம் சரியாகிவிட்டது. காட்டுவாசி அவர் பலியிட போற போது அங்கே பார்க்கிற போது கையிலே விரலிலே காயம், விரலில் வெட்டப்பட்டிருக்கிறது. அவை அந்த கடவுளுக்கு பலியிட வேண்டுமானால் பூரணமாக இருக்க வேண்டும் மனிதன். அப்பொழுது அந்த ஜனங்கள் சொல்லுகிறார், இவரை பலியிட முடியாது, இவனை விட்டு விடுங்கன்னு சொல்லும்போது ராஜா விடுதலையாகி வீட்டுக்கு வந்தார். அவர் அப்பொழுதுதான் அந்த ராஜாக்கு ஞாபகம் அந்த மந்திரி சொன்ன விஷயம். அவன் கைவெட்டப்படும் போது எனக்கு துக்கமாக இருந்தது, எனக்கு வேதனையாக இருந்தது, எனக்கு கண்ணீரை இருந்தது, எனக்கு காயமாக இருந்தது. ஆனால் அப்போ சொன்னார் நன்மைக்கென்று. எனக்கு இப்போதான் வழங்குறது, அந்த கை வெட்டப்படாவிட்டால் இன்றைக்கு அவர்கள் என்னை பலியிட்டு இருப்பார்கள். அப்பொழுது மந்திரி உடனடியாக, இந்த ராஜா உடனடியாக சிறைச்சாலைக்கு போய் மந்திரியை விடுதலையாக்கி கூட்டிட்டு விடுகிறார். கூட்டிட்டு வரணும்னு கேட்கிறார். சரி, நீ சிறைக்கு போனது எப்படி நன்மைக்கு என்று முடியும்? உன்னோட குடும்பம் அங்கே இருக்கிறாங்க, உன்னோட பிள்ளைகள் கைவிடப்பட்டு நீ ஜெயிலில் இருக்கிறாய், அது எப்படி? அப்ப அந்த மந்திரி சொன்னாராம், ராஜாவே, நான் சிறைக்கு போகவில்லை என்றால் நீங்கள் என்னையும் கூட்டி தான் போயிருப்பீர்கள் வேட்டைக்கு போவதற்கு. நாங்கள் 2 பேரும் போயிருப்போம். எனக்கு சரீரத்தில் ஒரு பழுதும் இல்லை. அவை உண்மை பழுதண்டு கண்டு உண்மை விட்டவர்கள் என்னை பிடித்து பழியிட்டு இருப்பார்கள். அதனாலதான் நான் சிறைக்கு போனது நன்மைக்கென்று. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த கதை ஒரு கற்பனை கதையா இருந்தாலும், ஒரு நகைச்சுவை கதையா இருந்தாலும், நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். ஆமென். ஏன்னா நீங்க கல்லையோ மண்ணையோ நீங்க இன்னொரு மனிதனையோ வணங்கவில்லை. ஜீவிக்கிற தெய்வத்தை அவர் உண்டன்று நீங்க நம்பி வணங்குறீங்க. அவரை தேடுறதுக்கு அவர் பலன் அளிக்கிறார், நீங்க நம்புறீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர் அழைக்கிறார். கடைசியாக மத்தேயு 24:13 சொல்லப்படுது, முடிவு பரியந்தம் விசுவாசிப்பவனை ரட்சிக்கப்படுவான். ஆமென். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பின்வாங்கி, அநேக தேவ ஜனங்கள் பின்வாங்கி, இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிப்பது பதிலாக பொன், பொருள், இயற்கை, பணம், இன்றைக்கு நகரங்கள், தொழில்நுட்பங்கள் பின்னால் ஓடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போற போது சீசலை பார்த்து சொன்னார், நான் வருகிற போது விசுவாசத்தை காண்பேன். விசுவாசத்துக்கு துரோகம் உண்டாகும். விசுவாசத்துக்கு சோதனை இருக்கு. உலகத்தால், மாம்சத்தால், பிசாசால் விசுவாச சோதனை இருக்கிறது. இன்றைக்கு மாம்சத்தில் வந்த சோதனையை, அவர்கள் விசுவாசத்துக்கு வந்த சோதனையை தாங்க முடியாமல் தோத்து போனதை பார்க்கிறோம். உலகத்தால், உறவுகளால், சொந்தங்களால் வந்த சோதனை அவர்கள் தோத்து போனதை பார்க்கிறோம். பிசாசானவன் தந்திரமாய் போடுகிற வலையிலே அநேகர் தோத்து போனதை பார்க்கிறோம். விசுவாசத்தை இழந்து காணப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீ முடிவடைந்த உங்களோட வாழ்க்கையில வர எது வந்தாலும் இயேசு விசுவாசித்து நீ ஜெயிப்பாய் என்றால் உன்னை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. மலை மேலுள்ள பட்டணம் போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ மலை மேலுள்ள பட்டணம் போல் நீ வாழ்வாய். அல்லேலூயா. உன்னை தூசித்தவர்கள், உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை துக்கப்படுத்தும் காலடிக்கு வருவார்கள். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை அவமானப்படுத்திக்கலாம், நீ செய்யாத ஒன்றை செஞ்சென்று சொல்லிக்கலாம், சிலவர்கள் நீ தவறான மனிதனோட பட்டம் சுற்றிக்கலாம். ஆனால் நீ எந்த சூழ்நிலும் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேனேகோ போல, ஆபிரகாம் போல, யோபை போல எது நடந்தால், நன்மை நடந்தாலும் போல தீமை, நான் கர்த்தரையை விசுவாசிப்பேன் என்று கர்த்தரை விசுவாசித்தார் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்க வெக்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஜீவ கிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த சூழ்நிலை? இன்றைக்கு பாருங்க, ஆராதனைகள் இல்லை. ஒரு காலம் ஆராதனையில வாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்ன காலம், இன்றைக்கு சர்ச்சுக்கு வராதங்க என்று சொல்லுற காலத்து வந்திருக்கிறோம். இந்த பயங்கரமான காலத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை எந்த சந்தர்ப்பத்தில் விசுவாசிங்க. அவர் உங்களை கைவிடுறதையுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான். ஆமென். காலில் ஒரு விஷயம் கண்களை மூடுங்க. உங்க இடத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை சீக்கிரம் நல்ல ஆண்டவரே,
நல்ல காலை வேளைக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மாசத்தில் இந்த கிழமையிலும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உண்மை நோக்கி பார்க்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எந்த சொல்ல வந்தாலும் உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ விசுவாசிக்கிறவர்கள் நீர் உண்டென்றும் ஆண்டவரே, நீர் அவரை தேடுவது பலனளிக்கணும் விசுவாசித்துத்தான் நாங்கள் தேடுகிறோம். யாரோ சொன்னாங்க, யாரோ கதைத்தாங்கன்றதுக்கா இல்லப்பா, எங்க அம்மா அப்பா நான் செஞ்சு போனதான் இல்லை. நீர் உண்டு, நீ ஜீவிக்கிறீர், நீர் எனக்கு பலன் அளிப்பேன் நான் நம்பி உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை மாற்று. சத்தத்தை பார்க்கிற கேட்கிறவங்க இதன் பிறகு பார்க்க போற ஒவ்வொருவருக்கா நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு விரோதமாக எல்லா மாமிசத்தால் வருகிற, உலகத்தால் வருகிற, பிசாசால் வருகிற எல்லா சோதனையும் ஜெயிக்கத்தக்கதா ஆண்டவரே, அபிவிசுவாசங்கள் சந்தேகங்களை எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெயித்து ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதா கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கேட்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள், ஆண்டவர்களை திருச்சபை மக்கள் பார்க்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். காலை 7 மணியிலே ஜூமிலே கலந்து கொள்ள ஆராதனைக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதனால் இடைப்படுவீராக சுவாமி. தொடர்ந்து நாட்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை விசுவாசித்து ஆண்டவர் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து நீ வருகிற போது உம்மிடத்தில் ஜீவ கிடத்து பெற்றுக்கொள்கிற குடும்பங்களாய் ஒவ்வொருவரும் மாற்றும்படி ஒப்பு கட்டுக்கிறேன். வழிநடத்து ஆசுவாய். இந்த நாள் ஒரு புது சுகத்தை கர்த்தர் கண்டறிடுங்க, புதிய எண்ணங்களை கண்டறிடுங்க. இந்த நாள்ல பிசாசன வைத்திட்டங்கள் வாய்க்காதே போவதாக வேலன் சுகம், ஆரோக்கியம், வல்லமை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்தும் வழிநடத்தும்படி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் மகள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால், இந்த நாளும் எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மைக்கு. கர்த்தரை எந்த சந்தர்ப்பத்திலும் விசுவாசிங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வர இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 6 மணிக்கு நம்ம சந்திப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ.